30 ஆண்டு ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்காக ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தீர்ப்பு வழங்கப்பட்டது. உண்மையிலே இதுபோன்ற கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. ஆக இந்த தீர்ப்பை வரவேற்கிற அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்ப்பை அவர்கள் பெற்றுத் தந்ததாக சொல்லி பெருமை கொள்கிற அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சார் மறைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சார் யார் என்பதையும் தெரிவித்து அவர்களுக்கு இதே மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்தால் உண்மையிலேயே முதலமைச்சர் நடுநிலைமையோடு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் என்பது எங்களால் சொல்ல முடியும். அந்த சார் யார் என்பது அது ஒருவேளை திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் யாரோ ஒருத்தர் இருக்கிறார். அதை மறைப்பதற்காகத்தான் முதலமைச்சர் அப்படி இந்த தீர்ப்பை இவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கிறார் என்று சந்தேகப்பட தோணுகிறது. அதே நேரத்தில் கொரத்தநாட்டில் 2024ஆம் ஆண்டு மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தின் பேரில் இருக்கிற நிர்வாகி கவிதாசன் உள்பட ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தார். அதற்கும் இதே மாதிரி சீக்கிரமாக தீர்ப்பு வாங்கி கொடுத்தால் இவர் நியாயமாக நடக்கிறார் என்று சொல்ல முடியும். சென்னை அண்ணா நகரில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் ஓராண்டு காலமாக செய்த வழக்கு அதுவும் இருக்கிறது. அரக்கோணத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற தெய்வ செயல், பாவ செயல் செய்த தெய்வ செயல் பெயர் கொண்ட ஒருவர் அந்த பெண்ணுக்கு இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல என்று கேள்விப்படுகிறோம். வெகு விரைவிலே முதலமைச்சர் அவர்கள் அதற்கும் பதில் சொல்லியிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இப்படியாக தமிழகத்தில் சிறுமி 10 வயது சிறுமி 10 வயது கடந்த 22ஆம் ஆண்டு சென்னை அயனாவரத்தில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்தார். அதையும் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். அதையும் தெரிந்திருந்தால் உடனடியாக அதற்கும் தீர்ப்பு வழங்கியிருந்தால் பொருத்தமாக இருக்கும். யாரோ ஒருவரை மறைப்பதற்காக அந்த தீர்ப்பை விரைவில் வர செய்திருப்பதாக தான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். இது ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியிலிருந்து அரசியல் ஆதாயம் தேட நினைச்சவங்களுக்கு இது ஒரு சரியான அடி அப்படிங்கிற மாதிரி இதுல அரசியல் ஆதாயம் ஒன்றுமே கிடையாது. இதுல அரசியல் ஆதாயம் யாருக்குன்னா முதலமைச்சருக்கு தான் அரசியல் ஆதாயம் பேசுகிறார். இதுல என்ன அரசியல் ஆதாயம் இருக்கிறது? இதில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். குற்றவாளிக்கு பின்னால் இருந்தவர்களை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? அது அரசியல் ஆதாயம் தான். அவருடைய ஆதரவாளர்களை காப்பாற்றுவது தான் முதலமைச்சர் அப்படி பேசுகிறார் என்று நான் சொல்லுவேன். நேற்றைக்கு திமுக மாநில பொதுக்குழு மதுரையில் நடந்திருக்கு. சவுத்தில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடத்துறாங்க. நீங்க பாஜக ஒரு மாநில தலைவரை சவுத்துல உங்களை எடுத்து ரெண்டுக்கு ஏதாவது உங்களுக்கு போட்டியாக இருக்கும்? உறுதியாக தென் மாவட்டங்களில் திமுக பலத்த அடிவாங்க, அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுக்காக வட மாநிலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய செல்வாக்கை இழந்திருக்கிறது, மக்களுடைய மதிப்பை இழந்திருக்கிற ஒரு அரசாகத்தான் இருக்கிறது. இப்படி பாலியல் வன்கொடுமை, மது பழக்க வழக்கங்கள், இதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்படாமல் ஆண்டு ஒன்றிற்கு 6% மின்சார கட்டணத்தில் ஆண்டுதோறும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொழில் அதிபர்களுக்கும் சிறு தொழில் செய்வர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த அரசாங்கம் வெகு விரைவில் தேர்தல் எப்பொழுது வருதோ அன்றைக்கு தான் தமிழகத்தில் மிகப்பெரிய மாறுதலும் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.